சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணலாமா வேணாமான்னு குழப்பத்திலே இருக்க. இதெல்லாம் பார்த்தா நீ போன ஜென்மத்துல யாரோ ஒரு காதல் ஜோடியை பிரிச்சு வச்சு அவங்க வாழ்க்கையில கபடி விளையாண்டுருக்கோன்னு தோணுது. அதான் உன்னை இப்படி சுத்தல விடுது. சாமி, நடந்ததை பேசாம நடக்கிறத பேசுறா. டோன்ட் வரி, ஈவினிங் வரைக்கும் பாரு. சிஸ்டர் ஃபோன் பண்ணலன்னா நேரா உங்க வீட்டுக்கு போய் டக்குன்னு காலில் விழுந்துரு. வேற வழியே இல்லடா மச்சான். யோசி, நான் போய் டீ போட்டு வரேன். பெரியண்ணா, என்ன என்ன சாப்பிட வான்னு. எனக்கு எதுவும் வேணாம். இல்லன்னு, சாப்பிடாம பட்னி கிடந்தா உடம்புக்கு நல்லது இல்ல. கொஞ்சமாவது சாப்பிடுன்னு வான்னு. ஏய், எனக்கு தான் எதுவும் வேணாம்னு சொல்றேன்ல. எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு. ஓ சரிண்ணா. என்னம்மா, அண்ணன் சாப்பிட வரேனானா? இல்லப்பா. ஏன் சாப்பிட வரலையாமா? என்ன சொன்னா? எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்கன்னு கோவமா சொல்லிட்டு போயிடுச்சு. என்னம்மா, உன் பேரன் இப்படி சொல்லியிருக்கான்? கோபமா சாப்பாடு வேண்டான்னு சொல்லியிருக்கான். அவன் பசி தாங்க மாட்டானேம்மா. அவன் பசி தாங்க மாட்டான்னு தெரியுதுல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனே வெளியில வந்து என்ன டிஃபன் மெதுவா கேட்பான் பாரு. இல்லம்மா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் பிரபு அதை ஈஸியா எடுத்துக்குவான். ஆனா இந்த நிச்சயதார்த்தத்துல ஏகாம்பரமும் வேல்விழியும் தகராறு பண்ணதுனால பிரபு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கான். இந்த ஏகாம்பரத்துக்கும் தமிழுக்கும் வேல்விழிக்கும் ஏந்தா புத்தி கோணல் புத்தியா போச்சோ தெரியல. அவங்க அடிச்ச கூத்துல எங்க நிச்சயதார்த்தமே நடக்காம போயிடுமோன்னு நான் பயந்தே போயிட்டேன். தில்ல. ஆமாம்மா, சிவபிரகாசம் இடத்துல வேற யாரு இருந்திருந்தாலும் இன்னைக்கு இந்த நிச்சயதார்த்தம் நடந்திருக்காது. அவன் என்னோட பாலிய சிநேகிதன்றதுனால, நம்ம எல்லாரையும் பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கிறவன்றதுனால ஏகாம்பரமும் தமிழும் வேல்விழியும் அவ்வளவு அவமானப்படுத்தினதுக்கு அப்புறமும் இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்திருக்குன்னா அதுக்கு சிவபிரகாசம் தான் காரணம்மா. அப்பா, மாமாவும் அத்தையும் கோவப்பட வேண்டிய நேரத்துல கோவப்பட்டு பக்குவமா பேச வேண்டிய நேரத்துல பக்குவமா பேசி ரொம்ப கரெக்டா நடந்துட்டாங்க. அதனாலதான் நான் பேசாம அமைதியா இருந்தேன். மாமாவும் அண்ணியும் கொஞ்சம் தடுமாறி இருந்தாங்கன்னா நான் உள்ள பூந்து வேல்வழிய வெளுத்து விட்டுருப்பேன். அதனாலலாம் அவ திருந்த மாட்டாடா. ஏகாம்பரத்தோட மொத்த ரத்தத்தையும் குடிச்சிட்டு வேல்வழி பிறந்திருக்கா. பா, சித்தப்பாவும் அத்தையும் இதோட நிக்க மாட்டாங்க. கண்டிப்பா கல்யாணத்திலயும் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. ஆமா, அதுக்குள்ள நாம ஏதாவது பண்ணி ஆகணும். நீ சொல்றதும் கரெக்ட் தான் ரோகிணி. நான் காலையிலேயே ஏகாம்பரத்தை பார்த்து பேசி இதுக்கு ஒரு நல்ல முடிவு கட்டிடுறேன். வேணாம் தில்ல, அந்த முரட்டு பைய உன்னை எதுவும் அவமானப்படுத்திட போறான். இல்லம்மா, அவமானத்துக்கு பயந்துகிட்டு நாம ஒதுங்கி போறதுனாலதான் அவன் மேல மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டே போறான். நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, என் புள்ள கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது. என் புள்ள கஷ்டப்படாம இருக்கணும்னா நான் ஏகாம்பரத்தை பார்த்து பேசியே ஆகணும். அப்பா, அண்ணன் உன்கிட்ட எதிர்பார்க்கறதும் இதுதான்ப்பா. ஆமா ரோகிணி. அப்பா, அப்ப காலையில உங்க கூட நானும் வரேன். வேணாம் கார்த்தி, நான் மட்டும் போய் பேசினா அது வேற. நீயும் என் கூட வந்தேன்னா அது தப்பா போயிடும். என் கல்யாணத்தை சிறப்பா நடத்தணும்னு அம்மா ஆசைப்பட்டிருக்காங்க. அந்த ஆசையை தான் என் அப்பா நிறைவேற்றி வைக்கணும்னு நினைக்கிறாரு. நிச்சயதார்த்தம் அன்னைக்கு நாங்க உட்கார்ற சேர்ல கூட அப்பா அவ்வளவு பிடிவாதமா இருந்ததுக்கு காரணம் அம்மாவோட ஆசைதான். அது தெரியாம அந்த 450 என்ன பேச்சு பேசிட்டாரு. இப்பதான் இவரை பத்தி நினைச்சிட்டு இருந்தோம், அதுக்குள்ள கழுகுக்கு மூக்குல வேர்த்த மாதிரி கால் பண்றாரு. நிச்சயத்துல என் மனசை நோகடிச்சிட்டு இப்ப எதுக்கு போன் பண்றாராம்? ஒருவேளை சேருக்கு கொடுக்கற 3000 ரூபாய்க்கு போன் பண்றாரோ?
இருக்கும் இருக்கும் 450 ரூபாய்க்கு 500 ஃபோன் பண்ண மனுஷனாச்சே. எதுக்கு பிரச்சனை? பேசாம 3000 ரூபாய் அமுச்சு விட்டுற வேண்டியதான். கட் பண்ணிட்டா. ஷோ, என்னடா பிரபு இது? என்னது? ஆதர 3000 ரூபாய் அனுப்பி விட்டுருக்கா. இந்த சேர் விஷயத்துல ஆதர கிட்ட அவ அப்பா பத்தி இஷ்டத்துக்கு பேசினதுனால ஆதர நம்ம மேல கொலகான்ல இருக்கா போல இருக்கே. அதனாலதான் நிச்சயதார்த்த மோதிரத்தை கூட கழட்டி போட்டுட்டு போயிட்டா. தாத்தா, என் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம பிரச்சனையை இழுத்து விட்டுட்டு எனக்கு பொக்கிஷ மாதிரி கிடைச்ச ஆதரைய வெறும் 3000 ரூபாய்க்காக பறி கொடுத்துட்டேனே தாத்தா. இப்ப நான் என்ன பண்றது? ஏதாவது ஐடியா கூட. வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கியா? யோ தாத்தா, சொல்லு. என்ன சொல்ற? எதுக்கும் ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலாங்கிறியா? சரி, நீ சொல்றதுக்காக ஃபோன் பண்றேன் தாத்தா, சரியா? ஒன்னும் பிரச்சனை வராம பாத்துக்க. உனக்கு என்னன்னு இருக்காத. தான் போட்டு விட்டாச்சே, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்றாரு? ஏங்க, எதுக்கு இப்ப ஃபோன் பண்றீங்க? ஆதர ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்களேன். இன்னும் என்ன கேட்கணும்? ஏன் என் அப்பாவை திட்டத்துக்கு ஏதாவது மிச்சம் வச்சிருக்கீங்களா? அதையும் சொல்லணுமா? அதுக்குதான் விடாம கால் பண்ணிட்டே இருக்கீங்களா? அட என்ன ஆதர, என் மாமா திட்டுவானா? கோயில்ல திட்டினது? அவன் யாரோ இத்து போனவன், புத்தி இல்லாதவன். என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு தெரியாம உளறி கொட்டிட்டு அவன் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டான்னு அப்படின்னு நினைச்சு மறந்துடாதர. பேசுறதெல்லாம் பேசிட்டு இப்ப நான் அதை மறக்கணுமா? இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஞாபகம் இல்லையா? கரெக்ட் தான், ஞாபகம் இல்லாம போச்சே. என்ன மன்னிச்சிடாதர. நோ, நெவர், முடியாது. என்ன ஆதர, நீயும் என்ன மாதிரியே பெருந்தன்மையான கேரக்டரா இருப்பேன்னு பார்த்தா நீ என்னன்னா எப்படி இருக்க? இல்ல, ஒருத்தர் தெரியாம ஏதாவது தப்பு பண்ணிட்டு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா நான்லாம் பெருந்தன்மையா மன்னிச்சு விட்டு போங்க போங்கன்னு அனுப்பி வச்சிருவேன். நீ என்னன்னா மன்னிச்சிட்டேன்னு ஒரு சின்ன வார்த்தை சொல்ல மனசு இல்லாம இப்படி முரண்டு பிடிக்கிறீ.